வாழ்க்கை பல சமயங்களில் தீர்க்க முடியாத புதிர்களை நம் முன்வைக்கிறது. தர்க்கம் தோல்வியடையும், நம் முயற்சிகள் பலனளிக்காத சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். இந்த உதவியற்ற தருணங்களில்தான் நம்மை வேறு ஒரு பெரிய சக்தி, ஒரு உயர்ந்த சக்தியை நாம் நாடுகிறோம். இது வெறும் நம்பிக்கையின் கதை மட்டுமல்ல, தெய்வீக அருள் நம் வாழ்வில் மிகவும் மர்மமான வழிகளை எப்படி தலையிட முடியும் என்பதற்கான ஒரு உண்மையான கணக்கு இது. நாம் புரிந்து கொள்ளாத ஆனா நம்மை வழிநடத்தி பாதுகாக்கும் சக்திகள் செயல்படுகின்றன என்பதை இது காட்டுகிறது. காஞ்சி மகா பெரியவா போன்ற பெரியவர்களின் அருள் அமைதியாக செயல்படுகிறது. பெரும்பாலும் எந்த பெரிய அறிவிப்புமால் சாதாரண மனத்திற்கு சாத்தியமற்றதாக தோன்றும் பிரச்சனைகளை தீர்க்குது. அவர்களின் கருணை ஒரு மென்மையான நதி போல பாய்கிறது, உண்மையான மனதுடன் அவர்களை அணுகும் அனைவரையும் தோடுகிறது. இந்த கதை ஹரிஹரன் என்ற ஒரு எளிய பக்தரை சுற்றியது. அவர் தன் நண்பர்களுடன் சேவை செய்வதில் தன் நேரத்தை அர்ப்பணித்தவர். அவர்களின் பாத பக்தியானது தனிப்பட்ட லாபத்துக்கா அல்ல, மற்றவர்களின் நலனுக்கா. மனித குலத்துக்கு சேவை செய்வதே வழிபாட்டின் உயர்ந்த வடிவம் என அவர்கள் நம்பினர். அவர்களின் வழக்கமான நடவடிக்கைகளை ஒன்று சென்னையில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்வது. அவர்கள் நீண்ட தூய்மையான நடைபாதைகளை நடந்து சென்று நோயாளிகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் வழங்குவார்கள். கோவில்களில் இருந்து புனித பிரசாதங்களை எடுத்து செல்வார்கள். சோர்வான முகங்களில் புன்னகையை வரவழைக்கும் தெய்வீக ஆசீர்வாதத்தின் சிறிய அடையாளங்கள் அவை. இது ஒரு எளிய கருணை செயல், ஆனாலும் அது அவர்களை அவர்களின் ஆன்மீக பாதையுடனும் அவர்கள் சேவை செய்த மக்களுடனும் ஆழமாக இணைத்தது. அவர்களின் சேவை வெறும் பிரசாதம் விநியோகிப்பது மட்டுமல்ல, அது நம்பிக்கையை பரப்புவது பற்றியது. ஒரு மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் இடையிலான ஒரு போர், ஒரு சிறிய நம்பிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஹரிஹரனும் அவரது குழுவும் இதை நன்கு புரிந்து கொண்டனர். அவர்கள் நோயாளிகளுடன் பேசுவதிலும் அவர்களின் அச்சங்களை கேட்பதிலும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்குவதிலும் நேரம் செலவிடுவார்கள். அவர்களின் இருப்பு பெரும்பாலும் நிழலக நிறைந்த ஒரு இடத்து ஒளியின் ஆதாரமாக இருந்தது. இந்த தன்னலமற்ற சேவை அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படையாயிருந்தது. அவர்களுக்கு இம்மென்ஸ் அமைதியையும் திருப்தியையும் அளித்த ஒரு வழக்கம். இந்த வழக்கமான வருகைகளை ஒன்றில்தான் அவர்கள் ஒரு விசித்திரமான மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வை சந்தித்தனர். ஒரு மர்மம் அவர்களை மகா பெரியவாளின் திருவடிகளுக்கே இட்டு சென்றது. மகா பெரியவாளின் அருள் பெரும்பாலும் ஒரு கலை என்று விவரிக்கப்படுது. உங்கள் பாத்திரத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம், கடல் ஒருபோதும் குறையாது. ஹரிஹரனை போன்ற திறந்த மனுடனும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசையுடனும் இருந்தவர்களுக்கு இந்த அருள் எப்போதும் கிடைத்தது. அவர்களுக்கு அப்போது தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களின் எளிய பக்தி செயல்கள் ஒரு பெரிய உணர்வாக கவனிக்கப்பட்டு வந்தன. இந்த கதை அந்த கண்ணுக்கு தெரியாத இருப்புக்கு ஒரு சான்றாகும். தர்மத்தின் பாதையில் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் ஒருபோதும் தனியா இல்லை என்பதை இது ஒரு நினைவூட்டுது. ஒரு வழிகாட்டும் கை எப்போதும் அங்கே உள்ளது. நீங்க தடுமாறும் போது உங்களை தூக்கி நிறுத்தவும், இருளில தொல்லந்து போகும்போது உங்களுக்கு வழிகாட்டும் தயாரா உள்ளது. சென்னையில உள்ள ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்ற போது ஹரிஹரனும் அவரது நண்பர்களும் வழக்கத்திற்கு மாறான ஒன்றை கவனித்தனர். முக்கிய நடைபாதைகளில் ஒன்றில் ஒரு பெரிய சட்டமிடப்பட்ட ஒரு பெரிய துறவியின் புகைப்படம் இருந்தது. இது சாதாரண படம் அல்ல, அது முருப்பெருமானுடன் ஆழமாக தொடர்புடைய ஒரு ரிவீர்ட் துறவியான பாம்பன் சுவாமிகளின் உருவப்படம். பல ஆண்டுகளா இந்த புகைப்படம் எண்ணற்ற நோயாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதலின் ஆதாரமாயிருந்தது. பலர் அதன் முன்னென்று ஒரு அமைதியான பிரார்த்தனை செய்து தங்கள் மருத்துவ சவால்களை எதிர்கொள்வதற்கு முன் அமைதியை உணர்ந்தனர். துறவியின் உருவம் ஒரு அமைதியான பாதுகாவரா, மருத்துவமனையின் பரபரப்பான பதட்டமான சூழ்நிலையில் ஒரு ஆன்மீக ஆங்கராக இருந்தது. இந்த குறிப்பிட்ட நாளில் சுவர் வெற்றிருந்தது. பாம்பன் சுவாமிகளின் புகைப்படம் காணாமல் போயிருந்தது. ஒரு மங்கலான அவுட்லைன் மற்றும் அது ஒரு முறை தொங்கிய ஆணி மட்டுமே இருந்தது. ஒரு விசித்திரமான வெறுமை அந்த இடத்தை நிரப்பியது. ஒரு பழக்கமான ஆறுதலான இருப்பு திடீரென மறைந்துவிட்டு போல் இருந்தது. ஹரிஹரனும் அவரது நண்பர்களும் அதன் இல்லாமையை உடனடியாக உணர்ந்தனர். அவர்கள் மருத்துவமனை ஊழியரிடம் 1 செவிலியர்கள், 2 வார்டு பாய்கள், 3 நிர்வாக எழுத்தர்கள் படத்துக்கு என்ன ஆனது என்று கேட்டனர்.
அனைவரும் சமமாக குழப்படைந்தனர். சிலது காணாமல் போனது கூட கவனிக்கல. அது சுட்டி காட்டப்படும் வரை யாருக்கும் எந்த பதிலும் இல்லை. அதன் மதிப்புக்கா அது திருடப்படவில்லை, ஏனெனில் அது ஒரு எளிய அச்சு, ஒரு சாதாரண சட்டத்தில் இருந்தது. அது எந்த தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டு குழுவினர் ஆழமான இழப்பை உணர்ந்தனர். அந்த படம் ஒவ்வொரு நாளும் அந்த நடைபாதைகளில் நடந்தவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதை திரும்ப கொண்டு வர ஏதாவது செய்ய வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தனர். அவர்களின் முதல் எண்ணம் அதை மாற்றுவது. அவர்கள் சில பணத்தை திரட்டி பாம்பன் சுவாமிகளின் புதிய அதே அளவிலான புகைப்படத்தை பெற்று அதை சட்டமிட்டு அதை அதன் சரியான இடத்தில் மீண்டும் தொங்குவிட திட்டமிட்டனர். இந்த சிறிய ஆனா குறிப்பிட்ட ஆறுதலின் ஆதாரத்தை மீட்டெடுப்பது தங்கள் கடமை என்று அவர்கள் உணர்ந்தனர். மருத்துவமனை நிர்வாகம் அணுக்கப்பட்ட போது ஒத்துழைத்தது, ஆனா அசல் படம் பத்தி எந்த தகவலும் இல்லை. புதிய ஒன்றை நிறுவ அனுமதி அளித்தனர், ஆனால் காணாமல் போன மர்மம் நீடித்தது. அவர்களின் சிறந்த நோக்கங்கள் இருந்த போதிலும் அவர்களின் முயற்சிகள் விசித்திரமான தடைகளை சந்தித்தன. புதிய படத்துக்கு சட்டமிட்டு நிறுவ அவர்களின் திட்டம் ஒரு காரணத்துக்கோ அல்லது மற்றொரு காரணத்துக்கோ தாமதமானது. படத்தை அச்சிட வேண்டியவர் நோய்வாய்ப்பட்டார். அவர்கள் சென்ன சட்டம் கடை எதிர்பாராத விதமாக மூடப்பட்டது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த புகைப்படத்தை மாற்றுவதை தடுத்து நெருச்சுவது போல இருந்தது. வாரங்கள் ஒரு மாதமா மாறியது. சுவர் காலியாவே இருந்தது. துறவியின் படத்தின் இல்லாமை ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் தெளிவாகியது. இது ஒரு எளிய பிரச்சனை, ஆனாலும் அதை தீர்க்க முடியாதது போல தோன்றியது. குழுவினர் விரக்தியுடனும் குழப்பத்துடனும் இருந்தனர். இவ்வளவு உன்னதமான பணி ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள முடியவில்லை. உதவியற்ற நிலையில் ஹரிஹரன் இது சாதாரண முயற்சிகளால் தீர்க்கப்படக்கூடிய சாதாரண பிரச்சனை அல்ல என்பதை உணர்ந்தார். விசித்திரமான தடைகளின் தொடர் அவருக்கு ஒரு உயர் தலையீடு தேவை என்பதை உணர்த்தியது. இந்த மர்மத்தின் மீது வெளிச்சம் போடக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டுமே அவருக்கு தோன்றினார், காஞ்சி முனிவர் மகாபெரிவா. அப்போது பெரியவா ஒரு சிறிய நகரத்தில் முகாமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வந்தார். ஹரிஹரன் பயணம் செய்து இந்த விசித்திரமான பிரச்சனையை முனிவரின் புனித பாதங்களில் வைக்க முடிவு செய்தார். ஒருவேளை யாராவது ஒரு பதில் அல்லது ஒரு தீர்வு வைச்சிருந்தார், அது நடமாறும் தெய்வம், நடமாறும் கடவுளே என அவர் நம்பினார். நம்பிக்கை நிறைந்த இதயத்துடனும் கேள்விகள் நிறைந்த மனத்துடனும் ஹரிஹரன் மகாபெரியவாவை சந்திக்க பயணம் செய்தார். அவர் பக்தர்களின் நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருந்தார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த சுமைகளையும் பிரார்த்தனைகளையும் சுமந்து வந்தனர். அவரது முறை இறுதியா வந்தபோது அவர் அந்த மாபெரும் முனிவர் முன் நின்றார். அவரது கருணை நிறைந்த கண்கள் அவரது ஆன்மாவை நேரியா பார்ப்பது போல இருந்தது. பணிவுடன் ஹரிஹரன் முழு சூழ்நிலையையும் விளக்கினார். மருத்துவமனையில் அவர்கள் செய்த சேவை, பாம்பன் சுவாமிகளின் புகைப்படத்தின் முக்கியத்துவம், அதன் மர்மமான மறைவு மற்றும் அதை மாற்றுவதற்கான அவர்களின் தோல்வியற்ற முயற்சிகள் அனைத்தையும் அவர் விவரித்தார். ஒரு குழந்தை பெற்றோரிடம் உதவி கேட்பது போல தனக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் அவர் முன்வைத்தார். மகா பெரியவா முழு கவனத்துடன் கேட்டார். அவரது முகத்தில் ஒரு பெண்மையான அமைதி இருந்தது. ஹரிஹரனது கதையை முடித்த பிறகு முனிவர் ஒரு கணம் மன்னமாயிருந்தார். அவரது பார்வை வேறு ஒரு உலகத்தை பார்ப்பது போல தொலைவிலே இருந்தது. பின்னர் அவர் தனது கருணை நிறைந்த கண்களை ஹரிஹரன் மீது திருப்பி ஒரு எளிய ஆழமான கேள்வியை கேட்டார். இந்த பாம்பன் சுவாமிகள் யார்? கேள்வி அதிர்ச்சியளிப்பதாயிருந்தது. அறிவின் சமுத்திரமான மகா பெரியவா மற்றொரு பெரிய துறவியை பத்தி எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? ஹரிஹரன் ஒரு கணம் திகைச்சு போனார். ஆனா முனிவரின் வார்த்தைகளுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது என்பதை அவர் புரிந்துட்டார். அது தகவல் தேடும் கேள்வி அல்ல, ஆனா ஒரு தெய்வீக நாகம், ஒரு லீலை, எதையோ தொடங்க வேண்டும் என்பதற்கா. தன் புத்திசாலித்தனத்தை ஒன்றிட்டு ஹரிஹரன் பாம்பன் சுவாமிகள் யார் என்று விளக்கத் தொடங்கினார். முருப்பெருமானின் மீது அவருக்கு இருந்த தீவிர பக்தியையும் அவரது பெரிய வாழ்க்கையையும் விவரித்தார். ஆனா மகாபெரியவா மெதுவாக தன் கையை உயர்த்தி அவரை நிறுத்தினார். அவர் புன்னகைச்சு ஹரிஹரனுக்கு செல்ல பிரசாதம், புனித சாம்பல் மற்றும் குங்குமம் கொடுத்தார். அவர் எந்த விளக்கமும், எந்த தீர்வும், எந்த நேரடி கட்டளையும் கொடுக்கவில்லை. அவர் தனது ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுத்தார். ஒரு சாதாரண மனிதனுக்கு
இது ஒரு எதிர்பாராத முடிவாக தோன்றி இருக்கலாம். ஆனா ஹரிஹரனை போன்ற ஒரு பக்தனுக்கு இதுவே போதுமானதா இருந்தது. ஒரு மகானின் ஆசீர்வாதம் வெறும் சைகை அல்ல, அது உறுதிப்பாடு என்று அவர் அறிந்திருந்தார். அவர் முனிவரின் முன்னிலையை ஒரு புதுப்பிக்கப்பட்ட அமைதியுடன் விட்டு சென்றார். தனக்கு என்ன அல்லது எப்படி என்று தெரியட்டாலும் ஏதாவது நடக்கும் என்று உறுதியா நம்பினார். ஹரிஹரன் மகா பெரியவாவிடமிருந்து பெற்ற புனித பிரசாதத்துடன் சென்ன திரும்பினார். அவரது இதயம் பல வாரங்களாக இருந்ததை விலகுவாக இருந்தது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டம் இல்லை, ஆனா அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. முனிவரின் ஆசீர்வாதமே அவரது ஒரே தீர்வு. மறுநாளே அவரும் அவரது நண்பர்களும் தங்க வழக்கமான சேவைக்காக மருத்துவமனைக்கு சென்றனர். அவர்கள் பழக்கமான நடைபாதையில் நடந்து செல்லும் போது அவர்கள் தங்க கால்களை நிறுத்தி கண்களை அகல விரிச்சு நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அங்கே அதே சுவரில அதே இடத்தில் பாம்பன் சுவாமிகளின் புகைப்படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் ஆர்டர் செய்ய முயற்சித்த புதிய படம் அல்ல, அது அசல் பழைய புகைப்படம். அது மறைவதற்கு முன் இருந்தது போலவே இருந்தது. அவர்கள் அதிர்ச்சியில் உறைஞ்சனர். இது சாத்தியமற்றது. அவர்கள் சுவரை அணுகி படத்தை உன்னிப்பா பார்த்தனர். அதே சட்டகம், அதே படம், அதே அமைதியான் சக்தி வாய்ந்த இருப்பு. இவ்வளவு நாளும் அது எங்கே இருந்தது? யார் அதை மீண்டும் வைச்சாங்க? அவர் உடனடியா மருத்துவமனை ஊழியரிடம் சென்று படம் எப்படி திரும்பியது என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டனர். மீண்டும் யாருக்கும் எந்த துப்பம் இரவு ஷிப்டில் வேலை செய்த செவிலியர்கள் யாரும் அதை தொங்கவிட்டதை பார்க்கவில்லை. பாதுகாப்பு காவலர்கள் அசாதாரணமான எதையும் தெரிவிக்கவில்லை. படம் மறைந்ததை போலவே மர்மமான முறையில் மீண்டும் தோன்றியது. அது ஒரு அற்புதம், எளிமையானது. மர்மம் அதுடன் முடிவடையவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய நேர்த்தியா கையா எழுதப்பட்ட குறிப்பு புகைப்படத்தின் கீழே ஓட்டப்பட்டது. அது பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் முக்கியத்துவத்தை விவரித்தது. அதை படிக்க நிறுத்திய எவருக்கும் உத்வேகம் அளித்தது. புகைப்படத்தை போலவே குறிப்பை யார் எழுதினார்கள் அல்லது அங்கே வைத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் அற்புதத்தின் கடைசி பகுதி நடந்தது. மருத்துவமனை ஊழியர்கள் புகைப்படத்தின் மர்மமான வருகை மற்றும் குறிப்பால் உத்வேகம் பெற்று துறவியின் இருப்பை காண்பிக்க முடிவு செய்தனர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் புகைப்படத்தின் முன் பூக்கள் மற்றும் ஊதுபத்திகளுடன் ஒரு சிறிய பூஜை செய்ய தொடங்கினர். ஒரு காலத்தில் காலியாக இருந்த இடம் இப்போது பக்தி மற்றும் நறுமணத்துடன் பொலிந்தது. மனித முயற்சியால் சாதிக்க முடியாத இந்த நிகழ்வுகளின் முழு வரிசையும் மகா பெரிய வாளிடமிருந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்ற பிறகு சிரமணி வெளிப்பட்டது. முனிவரின் எளிய கேள்வி, இந்த பாம்பன் சுவாமிகள் யார்? எப்படியோ இன்றைக்கு சங்கிலி எதிர்வினையை தூண்டியது. புகைப்படத்துக்கு உண்மையில் என்ன நடந்தது? என்ன மர்மம் நமது வரியக்கப்பட்ட புத்தியால் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது. ஒரு உண்மையான குருவின் பாதங்களில் சரணடைந்து அவர்களின் அருளை பெறுபவர்களுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல. அந்த அருளின் சக்தி தர்க்கத்தின் எல்லைக்கு அப்பால் செயல்படுகிறது. சாத்தியமற்றவரை யதார்த்தமா மாற்றுகிறது மற்றும் தர்மம் எப்போதும் மிக அழகான மற்றும் மர்மமான வழிகளில் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்கிறது.